Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அண்ட் கிளாசிக்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல யூனிட் 3ல பார்ட் 2. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்திருப்போம். டெஃபினிஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் த டெர்மினாலஜிஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஒரு பார்ட் பார்த்திருப்போம். ஸோ இதுல பார்ட் 2ல நம்ம லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் அண்ட் டிரான்ஸ்லேஷன் பார்க்க போறோம். அப்புறம் டீகோடிங் அண்ட் ரீகோடிங் இந்த 2 டாபிக்ஸும் பார்க்க போறோம். பிஃபோர் வி கெட் இன்டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் ஆர் க்ளோஸ்லி லிங்க்ட். லாங்குவேஜும் கல்ச்சரும் ஒரு வேறு வேறு விஷயம் இல்லை. கலாச்சாரம், மொழி எல்லாம் வேறு வேறுலாம் கிடையாதுங்க, ரொம்ப லிங்க்டு. ஓகே, இப்போ ஒரு அந்த கலாச்சாரம், அந்த என்வைரான்மெண்ட், இதை பொறுத்து தான் ஒரு லாங்குவேஜ் அமைஞ்சிருக்கும். ரைட். ஸோ அதை வேற ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போறப்பவே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இப்படி எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு அவங்களோட கலாச்சாரத்தை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, அவங்களோட எத்தனையோ விஷயங்கள் அந்த லாங்குவேஜும் கலாச்சாரமும் பின்னி பிணைஞ்சிருக்கும். அதை நம்ம அந்த கதையை மட்டும் நம்ம இங்க கொண்டு மாத்துறப்போ, நம்ம லாங்குவேஜுக்கு மாத்துறப்போ, அந்த கலாச்சாரத்தோட சேர்ந்து மாத்துறப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை பத்தி தான் பேசுறாங்க. Every language carries the history, values and the way of its people. இப்போ ஒவ்வொரு மொழியும் தன்னோட மக்களுக்கான யார் அவங்க பேசுறாங்களோ, அந்த லாங்குவேஜ் பேசுறாங்களோ, அந்த மக்களுக்கான வரலாறு, அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட வே ஆஃப் லைஃப், அவங்க எப்படி வாழ்றாங்க, வாழும் முறைகள், இதையெல்லாம் அதுக்குள்ள அடக்கி இருக்கும் ஒரு லாங்குவேஜ். ஓகே, A simple word may have deep cultural meaning. ஒரு சாதாரண வார்த்தைக்கு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு கலாச்சார அர்த்தமெல்லாம் இருக்கும். That is why translation is more than just changing of words from one language to another. So அதனாலதான் translation just like that பண்ண முடியாது. இந்த லாங்குவேஜ், இந்த வேர்ட்னா இது அப்படியே மாத்தி போட்டு டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்னு அது மிஷின் டிரான்ஸ்லேஷன் மிஷினே பண்ணிடும். அதுல எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. வேர்ட்ஸை மட்டும் மாத்தி பேசுறப்போ அதுல எந்த இமோஷன்ஸும் இருக்காது. சாதாரண ஒரு லீகல் டாக்குமெண்ட்டோ இல்ல ஒரு மெடிக்கல் டாக்குமெண்ட்டை தான் அப்படி பண்ண முடியுமே ஒழிஞ்சு ஒரு கதையோ ஒரு இமோஷனலான அர்த்தங்கள் உள்ள ஒரு விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப புரிஞ்சுதான் பண்ண முடியும். Challenges in translation. Some words, phrases or jokes do not have direct equivalents in other languages. For example, பாருங்க, இப்ப நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கும், அது அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச ஜோக் அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒரு விஷயம் ஜோக்கா இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஜோக்கா இருக்க விஷயம் நமக்கு இருக்காது. ஸோ டைரக்ட் ஈக்குவலன்ஸ் எல்லாம் ஒரு லாங்குவேஜுக்கும் இன்னொரு லாங்குவேஜுக்கும் இருக்கவே இருக்காது. Idioms and proverbs often need to be changed to match the new culture. idioms, proverbs எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, படிப்போம் இல்லையா, அது எல்லாமே இப்போ வேற ஒரு லாங்குவேஜ்ல ஒரு இடியம் இருக்கு, அதை நம்ம லாங்குவேஜுக்கு மாத்துறப்போ அதே இடியம்மை நம்ம என்ன பண்ண, அதே வேர்ட்ஸை மாத்தி எல்லாம் இடியமா மாத்த முடியாது. இதுக்கு நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி ஒரு இடியமா அந்த இடத்துல நம்ம தேட வேண்டியிருக்கும். இல்லைன்னா சாதாரண வார்த்தைகள்ல தான் அதை போட வேண்டியிருக்கும். A phrase that makes sense in one language may sound strange or meaningless in another. அதே மாதிரி தான் வார்த்தைகளோட தொகுப்பு தான் phrase. ஓகே, ஒரு கம்ப்ளீட் மீனிங் தராத ஒரு நிறைய வார்த்தைகள் சேர்ந்ததுதான் ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஃப்ரேஸ் என்ன பண்ணா அதே மாதிரிதான், அங்க ஃப்ரேஸ் மீனிங் தரும், ஆனா இங்க என்ன தராது, நம்மளுக்கு மீனிங் தராம போகும். ஓகே, மீனிங்லெஸ்ஸா இருக்கும் நம்மளோட லாங்குவேஜ்ல. மேக்கிங் டிரான்ஸ்லேஷன் ஃபிட் த கல்ச்சர். அப்ப டிரான்ஸ்லேஷன் ஒரு கலாச்சாரத்தோட ஒன்றி போறதுக்கு என்ன பண்ணணும்ன்றத பார்க்கலாம். சம்டைம்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் மஸ்ட் அடாப்ட் த டெக்ஸ்ட் டு ஃபிட் த நியூ ஆடியன்ஸ். அப்போ என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ் நியூ ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. அதனாலதான் நான் சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ்ல இருக்க ஒரு நாவல தமிழ் ஆடியன்ஸ்க்கு மாத்துறப்போ இவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தணும். This is called localization. இதுதான் லோக்கலைசேஷன் சொல்றாங்க. லோக்கல் பீப்புளுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கறது. இட் ஹெல்ப்ஸ் மேக் ஸ்டோரிஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மூவிஸ் ஃபீல் நேச்சுரல் இன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். எல்லாமே ஸ்டோரிஸா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், அதை நேச்சுரலா அவங்க ஃபீல் பண்ணணும். நம்ம லாங்குவேஜ்ல எடுத்த மாதிரி அதை ஃபீல் பண்ற மாதிரி பார்க்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அமையணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், a joke that is funny in English may need to be changed to be funny in another language. ஒரு இங்கிலீஷ்ல ஃபன்னியா இருக்கக்கூடிய ஒரு ஜோக்
மாத்தணும். அது அப்படியே சொன்னா என்ன ஆகாது? நம்மளுக்கு ஃபன்னியா அது இருக்காது. ஸோ நம்மளுக்கு எது வந்து அது அது வந்து ஜோக்கா இருக்குமோ, அது மாரி அத மாத்தி தான் குடுக்கணும். வேற மாதிரி அத மாத்தி தான் குடுக்க முடியும். அப்படியே சொன்னா நமக்கு அதுல சிரிப்பு வராதா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு சிரிப்பு வர மாரி அதுல சில சேஞ்சஸ் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி தான் குடுக்கணும். தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் ரோல். எ குட் டிரான்ஸ்லேட்டர் டஸ் மோர் தேன் சேஞ்ச் வேர்ட்ஸ். அப்போ ஒரு குட் டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேர்ட்ஸ் மாத்துறது மட்டும் அவருக்கு வேலை இல்ல. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, தமிழ்ல அத எப்படி மாத்தணும். இல்ல தமிழ்ல எப்படி இருக்குன்னா, அதுல இங்கிலீஷ்ல எப்படி மாத்தணும். அது மட்டும் அவர் வேலை கிடையாது. தே மேக் ஷூர் த மீனிங் ஸ்டேஸ் கிளியர் அண்ட் மீனிங்ஃபுல். அர்த்தத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க பாக்குறாங்க. மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அந்த வேர்ட்ஸ். தே ஹெல்ப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். நிறைய கல்ச்சர்ஸ் ஒண்ணு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அது. எது அப்படின்னு சொன்னா லாங்குவேஜ். லாங்குவேஜை நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்லேட் பண்றப்போ அந்த கல்ச்சரை புரிஞ்சா மட்டும்தான் நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி 2 கல்ச்சரையும் நமக்கு புரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அழகா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். பை டூயிங் திஸ் தே மேக் கம்யூனிகேஷன் ஈஸியர் அண்ட் மோர் எஃபெக்டிவ். அப்படி பண்ணாதான் அந்த லாங்குவேஜ் என்ன பண்ணும்? நல்லா ப்ராப்பரா நம்ம பண்ற டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பராகவும் இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். டிரான்ஸ்லேட்டர்ஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் போத் த லிட்ரல் மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் தேர் கல்ச்சுரல் கான்டெக்ட். அப்போ டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு என்ன தெரியணும்? லிட்ரல் மீனிங். லிட்ரல் மீனிங்னா அந்த வார்த்தை பொதுவா என்ன சொல்லுதுன்றதையும் தெரியணும். கலாச்சார ரீதியா அது என்ன சொல்லுதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். A phrase may not mean the same thing in another language. So translators need to express the true meaning in a way that makes sense in the target culture. So அதேதான் ரிப்பீட்டட் ஐடியா தான் திரும்பவும் இங்கேயும் வந்திருக்கு. ஒரு ஃப்ரேஸ் வந்து ஒரே இங்கிலீஷ்ல சொல்ற ஃப்ரேஸ் அப்படியே தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அப்ப டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன பண்ணும்? They need to express the true meaning in a way that makes sense in the target culture. இப்ப டார்கெட் கல்ச்சர்ல இப்ப இங்கிலீஷ் டு தமிழ்னு மாத்துறப்போ அங்க சொல்ற ஃப்ரேஸ் நம்மளுக்கு எடுபடாம போகும். அப்ப நம்மளுக்கு எது அர்த்தம் கொடுக்குமோ அந்த மாதிரி வார்த்தைகள்ல தான் அவங்க என்ன பண்ணணும்? சொல்லணுமே ஒழிஞ்சு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. எவ்ரி கல்ச்சர் ஹாஸ் யூனிக் ட்ரெடிஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் வேஸ் ஆஃப் திங்கிங். ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒரு சில ட்ரெடிஷன்ஸ் இருக்கும், நம்பிக்கைகள் இருக்கும், திங்க் பண்ற விஷயங்கள் இருக்கும். ஸோ அதோட சிந்தனைகள் ஒவ்வொரு விதமா வேறுபட்டு இருக்கும். ஸோ சம் வேர்ட்ஸ் ஹாவ் மீனிங்ஸ் தட் ஒன்லி எக்ஸிஸ்ட் இன் ஒன் லாங்குவேஜ். அப்போ மீனிங்ஸ் வந்து ஒரு லாங்குவேஜுக்கு என்ன பண்ணும்? அந்த லாங்குவேஜ்ல மட்டும்தான் ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். அதுக்கு தமிழ் படுத்துறதுக்கு நம்ம வார்த்தைகளே கூட இல்லாம போகும். டு டிரான்ஸ்லேட் தீஸ் ஐடியாஸ் கரெக்ட்லி எ டிரான்ஸ்லேட்டர் மஸ்ட் நோ போத் கல்ச்சர்ஸ் வெல். அப்போ வார்த்தைகளே இல்லாதப்ப என்ன பண்ணும்? கல்ச்சர் புரிஞ்சிருந்தாதான் அது வேறு வார்த்தைகள்ல கூட நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லி புரிய வைக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இன் டிரான்ஸ்லேஷனா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபூஸ் அண்ட் வேல்யூ டிஃபரன்சஸ். டேபூஸ்னா ஒரு அதாவது ஒரு தப்பான ஒரு விஷயம். வார்த்தைகள் சிலது வந்து இது பண்ணக்கூடாது. இது பொதுவா இப்ப பாருங்க கல்ச்சர்லயே இங்கிலீஷ் கல்ச்சர்ல ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப காமனா இருக்கும். ஒரு ஜெண்டர் டிஃபரன்ஸ் இல்லாம சொசைட்டில பப்ளிக்ல அவங்க வந்து நடந்துப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப காமனா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல வந்து அது எல்லாமே தப்பா டேபூவா பார்க்கப்படும். டேபூனா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஓகே, அவங்க 4 சுவருக்குள்ள நடக்கிறதெல்லாம் ரொம்ப காமனா வெளியே கூட அவங்க வந்து கிஸ் ஈச் அதர். ஓகே, அதெல்லாம் நம்ம இதுல வந்து டேபுவா இருக்கும். ரைட்? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் டேபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேபூஸ் அண்ட் வேல்யூ டிஃபரன்சஸ் அவங்களுக்கு அது ரொம்ப காமன். ஸோ அவங்க கிட்ட போய் இப்படி பண்றாங்களே நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா அவங்க கண்ட்ரில அது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ வென் இட் ஹேப்பன்ஸ் ஹியர் இட் இஸ் அ டேபு. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்லேட் பண்றப்போ ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். வாட் இஸ் அஃபென்சிவ் இன் ஒன் கல்ச்சர் மே பி கம்ப்ளீட்லி நார்மல் இன் அனதர். அப்போ நம்மளுக்கு அஃபென்சிவா இருக்க விஷயம் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ ஒரு லவ்வர்ஸோ கிஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பப்ளிக் பிளேஸ்ல பண்றதுங்கிறது ரொம்பவே அஃபென்சிவான ஒரு விஷயம். ஆனா இட் மே பி கம்ப்ளீட்லி நார்மல் இன் அனதர். இன்னொரு கல்ச்சர் இங்கிலீஷ் கல்ச்சர்லயும் அமெரிக்கன் கல்ச்சர்லயும் யூரோப்பியன் கல்ச்சர்ல இது நார்மலா இருக்கும். டிரான்ஸ்லேட்டர்ஸ் மஸ்ட் பி கேர்ஃபுல் வித் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் டு அவாய்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அப்போ டிரான்ஸ்லேட்டர்ஸ் இதுல எல்லாம் ரொம்ப கவனமான வார்த்தைகளை செலக்ட் பண்ணி போடணும் அப்படிங்கிறார். Many translation mistake happen because of indifferences in values and beliefs. ஸோ இதை புரிஞ்சுக்காம சிலர் எழுதுறப்பதான் நிறைய தவறுகள் நடக்கும். மிஸ்டேக்கன்ஸ் அந்த புரிதல்ல நிறைய வித்தியாசம் இருந்தது அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்லேட் பண்றவ புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணாங்கன்னா அந்த புக்கு வந்து சொல்ற விஷயமும் தப்பாவே இருக்கும். தப்பான புரிதல்லையே இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இப்போ இந்த பார்ட்லேயே நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, டீகோடிங் அண்ட் ரீகோடிங் இன் டிரான்ஸ்லேஷன். இந்த 2 வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம்னு பார்த்துக்கலாம். வாட் இஸ் டீகோடிங் முதல் தெரிஞ்சுக்கலாம். டீகோட் பண்றதுன்னா ஒரு அர்த்தத்தை வந்து தெளிவுபடுத்திக்கிறது. ஓகே, ஒவ்வொன்றா தனித்தனியா பிரிச்சு படிக்கிறது தான் டீகோடிங். அப்போ டீகோடிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டிரான்ஸ்லேஷன். அப்போ ஒரு டிரான்ஸ்லேட் பண்றவர் முதல் டீகோட் பண்ணணும். முதல் ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கணும், அதை நல்லா உள்வாங்கணும், டீகோட் பண்ணி அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இட் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் த சோர்ஸ் டெக்ஸ்ட், சோர்ஸ் லாங்குவேஜ். இப்போ இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல ஒரு ஷேக்ஸ்பியரியன் பிளேயை மொழிபெயர்க்கிறார் அப்படின்னா அந்த பிளேயை நல்லா உள்வாங்கணும். He should understand the meaning of the source text. அதுதான் source text. இப்போ for example Merchant of Venice எடுத்துக்கிட்டாருன்னா Merchant of Venice அவர் நல்லா உள்வாங்கணும், அந்த source text நல்லா படிச்சு முடிக்கணும். A translator must analyze words, grammar, tone and cultural references. இது எல்லாமே அவர் கவனத்துல கொண்டிருக்கணும். Words, grammar, tone, cultural references எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கணும். This ensures they grasp the true message, not just literal meaning of the words. சும்மா வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை தேடி படிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. ட்ரூ மெசேஜ் என்னன்றத படிச்சுக்கணும். இப்போ ரீகோடிங்னா என்ன? ரீகோடிங் வந்து செகண்ட் ஸ்டெப். டீகோட் பண்ணிட்டு தான் ரீகோட் பண்ண முடியும். உள் வாங்கிட்டு அதை நீ என்ன பண்ண வெளிக்கொணர்றீங்க, அதுதான் ரீகோடிங். ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த ஒரிஜினல் டெக்ஸ்ட், த டிரான்ஸ்லேட்டர் ரீரைட்ஸ் இட் இன் த டார்கெட் லாங்குவேஜ். இப்போ ரீகோட் அப்படிங்கிறது ரீரைட் பண்றது, அதாவது டிரான்ஸ்லேட் பண்றது தான் ரீகோடிங் சொல்றோம். திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் அ டைரக்ட் வேர்ட் ஃபார் வேர்ட் ப்ராசஸ். கண்டிப்பா டீகோட் எப்படி அர்த்தத்தோட புரிஞ்சுக்கிற மாதிரி ரீகோட் பண்றதும் வேர்ட் டு வேர்ட் பண்ணக்கூடாது, அர்த்தத்தோடு தான் பண்ணணும். மீனிங்கை நல்லா உள்வாங்கி அது என்ன சொல்லுதுன்னு தான் சொல்லணுமே ஒழிஞ்சு சும்மா டைரக்டா லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. த டிரான்ஸ்லேட்டர் மஸ்ட் சூஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் கன்வே த சேம் மீனிங் நேச்சுரலி இன் த நியூ லாங்குவேஜ். அப்போ என்ன மாதிரி வேர்ட்ஸ் வந்து ப்ராப்பரா மீனிங்கை கன்வே பண்ணுமோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரீகோடிங்ல சொல்றாங்க. ஸோ ஒய் ஆர் போத் இம்பார்ட்டன்ட்? இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் டிரான்ஸ்லேஷன்ல, டீகோடிங்கும் ரீகோடிங்கும். ஏன் important? A good translation depends on both decoding and recoding. If a translator misunderstands the original text, the message will be wrong. இப்போ அவர் வந்து புவரா டீகோட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, சரியா வந்து டீகோட் பண்ணல, சரியா ஒரு நாவலை புரிஞ்சுக்கல அப்படின்னா அவர் கொடுக்குற மெசேஜ் வந்து ராங்கா இருக்கும். ஓகே, ஸோ அவர் ஒழுங்கா நல்லா புரிஞ்சுக்கணும். இஃப் தே டூ நாட் எக்ஸ்பிரஸ் இட் வெல் இன் த டார்கெட் லாங்குவேஜ், இப்போ அவர் சொல்ற விஷயம் ப்ராப்பரா டார்கெட் லாங்குவேஜ் போய் சேரலைன்னா, புவர் ரீகோடிங் இருந்ததுன்னா, இட் மே சவுண்ட் அன்நேச்சுரல் ஆர் கன்ஃபியூசிங். அந்த ப்ராடக்ட் அவர் கொடுக்குறாரு இல்லையா, ரீகோட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். அவருக்கே புரியலன்னா அவர் எப்படி ப்ராப்பரா கொடுக்க முடியும்? ஸோ அன்நேச்சுரலா இருக்கும், ஒட்டாம இருக்கும், நம்ம கல்ச்சருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அது நம்மளுக்குள்ள நம்ம ஏத்துக்கிற மாதிரி அது சம்பந்தப்படுத்தி கொடுக்கறது தான் அந்த டீகோடிங் அண்ட் ரீகோடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு ஃப்ரேஸ் இங்க டீகோட் அண்ட் ரீகோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் ஃப்ரேஸ் லைக் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம், இடியம்னு சொல்லுவோம். இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது அடைமழை பெய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த ஃப்ரேஸ்க்கு என்ன மீனிங்னா அடைமழை பெய்கிறதுன்னு அர்த்தம். இட் இஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. இட் கேனாட் பி டிரான்ஸ்லேட்டட் லிட்டரலி. இப்போ இது வார்த்தைக்கு வார்த்தை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம், எவ்வளோ அடைமழை பெய்யுறது அப்படின்றதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா வார்த்தைக்கு வார்த்தை மாத்தி பாருங்க. இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் எப்படி சொல்வீங்க? பூனையும் நாயுமாக மழை பெய்கிறதுன்னு சொன்னா எவ்வளோ அந்த இது வந்து டிஃபர் ஆகுது பாருங்க. ஓகே, அதுதான் நீங்க அர்த்தம். பூனைன்னு சொல்றோம், இங்க வந்து நாய்கள், பூனைகள் நாய்களுமாக மழை பெய்கிறதுன்னு சொன்னா என்ன அங்க கான்செப்டே தப்பாயிடும் இல்லையா? அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவரே இந்த ஃப்ரேஸை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடைமழையை தான் இப்படி சொல்லுவாங்கங்கிற அந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கணும் அவரு. அப்பதான் என்ன பண்ண முடியும்? ரீகோட் பண்றப்ப ப்ராப்பரா பண்ண முடியும். ஓகே, இந்த டிரான்ஸ்லேட்டர் மஸ்ட் ரீகோட் இட்ஸ் மீனிங். ஹெவி ரெயின்ற மீனிங்கை நல்லா டீகோட் பண்ணிக்கணும். அண்ட் ரீகோட் இட் சூட்டபிள் எக்ஸ்பிரஷன் இன் அனதர் லாங்குவேஜ். அப்ப அடைமழை பெய்கிறதுன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணுமே ஒழிஞ்சு அவர் பாட்டுக்கு பூனைகளும் நாய்களுமாக மழை பெய்கிறதுன்னு போட்டா அந்த இடத்துல எவ்வளவு பெரிய காமெடி ஆயிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து டீகோடிங் ரீகோடிங்கான இம்பார்ட்டன்ஸ். ஸோ கன்க்ளூஷன், டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வேர்ட்ஸ். அப்போ இந்த
2 டாபிக்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன் வார்த்தைகளை பற்றியது அல்ல. அது அர்த்தத்தை பற்றியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். டீகோடிங் அண்ட் ரீகோடிங் ஹெல்ப் என்ஷூர் தட் ஐடியாஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் அக்யூரேட்லி அண்ட் நேச்சுரலி பிட்வீன் லாங்குவேஜஸ். அப்போ ஐடியாஸை தான் டிரான்ஸ்லேட் பண்றோம். வார்த்தைகளை மொழி மாற்றம் செய்யறது அப்படிங்கிறத விட ஐடியாஸ் அர்த்தத்தை தான் மொழி மாற்றம் செய்யறோம். அது ரொம்ப அக்யூரேட்டாவும் பண்ணணும், அதே மாதிரி நேச்சுரலா இருக்க மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதோட 3rd யூனிட் நம்மளுக்கு முடியுது. அடுத்தடுத்த யூனிட்டை நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.